And இப்போ நான் வேணும்னா உங்களோட chat boxல கூட நான் zip file add பண்ணிடுறேன். You can directly download it from the chat also. So now let me write a task. So இது எதுக்குன்னா string, list, tuple and set. Okay. So நீங்க 4 word document நீங்க கம்ப்ளீட் பண்ண போறீங்க. string, list, tuple and set. இது 4க்கு கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு in depth of stringனா என்ன, listனா என்ன, tupleனா என்ன, setனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிடும். கம்ப்ளீட் பண்ணிட்டு you can send that to my number 95008774. Okay. So my WhatsApp will be active in this number, but telephonic call within tomorrow it will be back online because it was an office phone, Android phone. The charger is not working, so currently it is in repair. So but WhatsApp web irukkranaala I'll be replying to your messages, but call after tomorrow you can call it to me. And now ipo ungala chat box liyume let me upload that file into your chat box. Just a second. Okay, so it's uploading. Okay, so இப்போ உங்களோட chatல since some of you may have been using my mobile phone to see this lesson, some of you may be in laptops. So suppose if you are in a laptop, you can directly open the chat window and you can download this Python material zip file, and from there you can get all the documents. But இப்போதைக்கு first task என்னன்னா உங்களோட 4 word document நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கனாலே லிஸ்ட், tuple, செட், ஸ்ட்ரிங் அதை பத்தின இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு A to Z கிடைச்சிருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு லிஸ்ட்னா என்னன்னு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அது கூடவே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டியூப்பிள்னா என்ன, ஒரு செட்னா என்ன, அதை இப்போ நம்ம பார்க்க போறோம். லிஸ்ட் தாங்க மேஜர் திங். 90% ஆர் மோர் தென் 90% லிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் டியூப்பிள்க்கும் லிஸ்ட்டுக்கும் ரொம்ப ஸ்மால் சேஞ்ச் தான், ரொம்ப ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான். அது என்ன நம்ம பார்ப்போம். ஸோ நவ் லெட் மீ புட் திஸ் ஹெட்டிங் as a tuple. Okay, so let me put it as a tuple, and inge let me put those lines in comment. Okay, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்கொயர் பிராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு parenthesis போட்டுட்டேன். So now if I run this code, hereafter it will be called as a tuple. எனக்கு அவுட்புட்ல லிஸ்ட்டுக்கு பதில் டியூப்பிள்னு வருது. அண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாயிண்ட் சாட்டிஸ்ஃபைடு. என்ன சாட்டிஸ்ஃபைட்னா tuple also allows duplicate members. ஏன்னா நீங்க அவுட்புட்லேயே பார்க்கலாம் 1111 வந்திருக்குங்க. ஸோ அப்போ இட் ஆல்சோ அலவுஸ் டூப்ளிகேட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஸோ இப்போ டூப்ளிகேட் மெம்பர்ஸ் வந்திருக்கு. அண்ட் அது கூடவே நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னன்னா இப்போ நான் என்னோட டியூப்ல இருந்து லிஸ்ட் போலவே நீங்க எந்த எலமெண்ட்டை வேணாலும் இண்டெக்ஸை வச்சு அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்கே ஸ்கொயர் பிராக்கெட் தான் அங்கே கொடுக்கணும், parenthesis வராது. இங்கே ஸ்கொயர் பிராக்கெட் தான், அதுதான் சின்டெக்ஸ். இண்டெக்ஸை நீங்க அக்சஸ் பண்ணணும்னா ஸ்கொயர் பிராக்கெட் தான் கொடுப்பீங்க, இங்கே parenthesis கொடுப்பீங்க டியூப்ல கிரியேட் பண்றதுக்கு. ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்ல எனக்கு எது வேணும்னா எனக்கு இந்த 9.9 என்ற அவுட்புட்டை வேணும். நான் A of 8 அப்படின்ற வேல்யூ கொடுத்தனா சிமிலர்லி I'll be getting the output 9.99 அப்படின்றது எனக்கு அவுட்புட் ஆக வருது. அண்ட் ஃபைனலி எனக்கு லிஸ்ட் இஸ் ஆல்சோ சப்போஸ் டூப்ளிகேட், டியூப்பிளும் டூப்ளிகேட் சப்போர்ட் பண்ணுவோம், டியூப்பிளும் ஆர்டர்ட், லிஸ்ட்டும் ஆர்டர்ட். அப்போ லிஸ்ட்டுக்கும் டியூப்பிளுக்கும் என்னதாங்க டிஃபரன்ஸ்? ஒரே ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் தான். டியூப்பிள் இஸ் அ கலெக்ஷன் விச் இஸ் ஆர்டர்ட் அண்ட் அன்சேஞ்சபிள். அன்சேஞ்சபிள்னா என்னன்னா நீங்க ஒரு வாட்டி டியூப்ல கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதை மாடிஃபை பண்ண முடியாது. பட் டூப்ளிகேட்லாம் சப்போர்ட் பண்ணும், ஆர்டர்டு அண்ட் டிவைடட் பை parenthesis, பட் ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் இட் இஸ் அன்சேஞ்சபிள். அதனால தான் டியூப்ல ரேரா யூஸ் பண்ணும். ரேர்னா என்னன்னா ஏதோ ஒரு சினாரியோ
எனக்கு இந்த டேட்டா யாரும் மாடிஃபை பண்ணிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் லிஸ்ட்டில் இன்சர்ஷன், டெலீஷன், அப்டேஷன் இதெல்லாம் பண்ணலாம், மாடிஃபையபிள். ஆனால் எனக்கு அன்மாடிஃபைடு டேட்டா வேணும் அப்படின்னு நினச்சேன்னா at that time I'll be going for an example of tuple. So now let me go with an example which is, இப்போ நான் என்ன பண்ணுறேன், a of 6 is equal to 6666 சொல்லிட்டு இந்த வேர்ல்டை 6666 ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி டியூப்பிள் இஸ் அன்மாடிஃபையபிள். நீங்கள் ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது. அப்போது மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் an error, டைப் எரர், டியூப்பிள் does not support ஐட்டம் அசைன்மெண்ட். அப்போ நீங்கள் டியூப்பிளுக்கு மாடிஃபை பண்ணுற ஆப்ரேஷனை உங்களால் பண்ண முடியாது. யூ கேன் ஒன்லி பர்ஃபார்ம் ரீட் ஆப்ரேஷன்ஸ். ரீட்னா என்னன்னா இருக்கிற டேட்டாவை எடுத்து படிச்சுக்கலாம், அவ்வளோதான். இன்சர்ஷன், டெலிஷன், ரீஅரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் லிஸ்ட்டில் பண்ணலாம், ஆனால் டியூப்பிளில் பண்ண முடியாது. அது ஜஸ்ட் ஒரு பைத்தானில் இது ஒரு ஃபீச்சர் தான். ஃபீச்சர் என்னன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேண்டட்டரியாக கம்பல்சரியாக யூஸ் பண்ணுன்றது கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபீச்சர் விச் இஸ் அவைலபிள். உங்களுக்கு எப்போ நெசசிட்டி இருக்கோ டியூப்பிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் யூ கேன் யூஸ், நீங்கள் டியூப்பிள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். சிமிலர்லி இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா செட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ லிஸ்ட் பார்த்தோம், செட் பார்த்தோம், சாரி லிஸ்ட் பார்த்தோம், டியூப்பிள் பார்த்தோம். ஆனால் செட்டுன்றது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டுங்க. நீங்கள் எக்ஸாம்பிளே பாருங்க, செட் இஸ் அ கலெக்ஷன் விச் இஸ் அன்ஆர்டர்ட், ஆர்டரே கிடையாது, அன்இண்டெக்ஸ்ட் அண்ட் நோ டூப்ளிகேட் மெம்பர். ஸோ ஆர்டரும் கிடையாது, இண்டெக்ஸஸும் கிடையாது, டூப்ளிகேட் மெம்பரும் சப்போர்ட் பண்ணாது. அப்போ செட்டுனா என்னது தாங்க, வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அ செட்? ஸோ இப்போ செட்டுன்றது டினோட்டட் பை கர்லி பிராக்கெட். அதை வச்சு லெட் மீ ஷோ யூ an எக்ஸாம்பிள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏ ஈக்குவல் டு ஒரு கர்லி பிராக்கெட்டில் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு செட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த செட்டில் ஒரு 3 1, ஒரு 3 A, 2 B, 2 C, பிரிண்ட் ஏன் டைப் ஆஃப் என் கொடுக்குறேன். இப்போ மொத்தமாக என் செட்டில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு, மொத்தம் ஒரு 6 7 8 9 10 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் இப்போ என் அவுட்புட்டை ரன் பண்ண அவுட்புட்டை பாருங்களேன், ரன் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஏ ஒரு வாட்டி, 1 ஒரு வாட்டி, சி ஒரு வாட்டி, பி ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. எத்தனை வாட்டி டூப்ளிகேட் எலிமெண்ட் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டூப்ளிகேட் எல்லாமே delete ஆயிடுச்சு. ஸோ அப்போ we can say it as it does not support duplicate members, so we can say no duplicates. Okay, so உங்களுக்கு it will showing it as no duplicates அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் பாயிண்ட், ஸோ எனக்கு it is no duplicates and ஒவ்வொரு வாட்டி என் கோடை ரன் பண்ணும்போதும் அவுட்புட்டை பாருங்களேன் கீழே, I'll run again, I'll run again, I'll run again, I'll run again. நீங்களே பார்க்கலாம், 1CAB, 1BCA, A1BC, 1BCA திருப்பி ரன் பண்றேன். ஸோ எனக்கு CBA1, 1BCA ஒவ்வொரு வாட்டியுமே எனக்கு என்ன ஆகுதுன்னா ஐ ஆம் கெட்டிங் ரேண்டம் வேல்யூஸ். எனக்கு வேல்யூஸ்ன்றது எனக்கு ரேண்டமாக தான் வருது. ஸோ அதனால தான் செட் இஸ் கால்ட் அஸ் அன்ஆர்டர்ட் ஆர் ரேண்டம்னு சொல்லலாம். நீங்கள் அது லிஸ்ட் மாதிரி உள்ள டேட்டாவில் மெமரியில் இட் ஒன்ட் பி ஸ்டோரிங் இன் ஆர்டர் அண்ட் இட் வில் பி ஸ்டோரிங் இன் அ randomized order. So it will be shared as unordered, ORDERED. Okay, it will be stored in unordered way. And final aga, so final aga, so what we have is, so finally list is a collection which is unordered, no duplicate members, and it is also unindexed. Unindexed என்னன்னா, இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா we have given some indexes. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா we have given indexes like 0 1 2 3 அப்படின்னு கொடுத்து, ஸோ 0 1 2 3 4. ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே அவுட்புட் பாருங்களேன், வரதே 4 எலிமெண்ட் தான். நான் கிரியேட் பண்ணும்போது பல எலிமெண்ட் கொடுத்துருந்தாலும் எனக்கு அவுட்புட்டில் ஐம் கெட்டிங் வெரி ஃபியூ
elements in my output. ஸோ இப்போ என் கோடை ரன் பண்ணனா ஐம் ஒன்லி கெட்டிங் யூனிக் வேல்யூஸ் மட்டும் தான் வந்து டூப்ளிகேட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிருது. அப்போ செட்டில் இந்த இண்டெக்ஸஸ்ன்ற கான்செப்டுமே கிடையாது. ஸோ ஐல் ஷேர் இட் அஸ் unindexed. Okay, so set is it does not support any duplicate values, it is unordered, it is unindexed. So இதுதான் நம்ம செட்னு சொல்றோம். And chatலையுமே you have been asking for Python recording, one of you உங்களோட மென்டார் கிட்ட தாங்க you'll be asking you, and one of fellow student has also shared the link. So mostly இந்த நோட்ஸ் ரெக்கார்டிங் எல்லாமே உங்களோட மென்டார் யார் உங்களுக்கு இன்னைக்கு இன்வைட் இருக்குன்னு அனுப்பிச்சாங்களோ அவங்க தான் உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்புவாங்க. Since I don't personally have your numbers, I cannot send it to you. I will be only getting the class invite in the டைமுக்கு இன்வைட் இருக்கு அப்படின்னு தான் வரும். பட் ரெக்கார்டிங்ன்றது உங்கள் மென்டார்ஸ் கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செட்டுனா என்னன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கு. பட் ஆக்சுவலி இந்த செட்டுன்றது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா வேர் வில் ஐ யூஸ் இட், வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பைத்தான் அப்படின்றது மோஸ்ட்லி இட்ஸ் ரிலேட்டட் டு மேத்தமேட்டிக்ஸ். நீங்கள் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸ் டாபிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, செட்ஸ் அண்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வென் டயக்ராம்ஸ்லாம் யூ கேன் சி திஸ் யூனியன், இன்டர்செக்ஷன், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், இன்னர் ஜாயின், அந்த மாதிரி உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி டயக்ராம்ஸ்லாம் இருக்கும். இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் பைத்தானில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு பைத்தானே ஒரு டிஃபால்ட்டாக கொடுத்துட்றோம். இந்த மாதிரி செட்ஸ்ன்னு ஒன்று இருக்குங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு. நீங்கள் என்னோட நான் உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் உங்களுக்கு டாஸ்காகவும் நீங்கள் ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட், டியூப்பிள், செட்டுன்னு 4 வேர்ட் டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருப்பேன். அதில் உங்களுக்கு செட் அப்படின்ற ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லையுமே இந்த செட் ஃபங்க்ஷன்ஸ், இந்த வென் டயக்ராம்ஸை காமிச்சு தான் அங்கே கோட் எக்ஸாம்பிள்ஸுமே இருக்கும். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். லைக் ரியல் டைமில் இந்த செட்டுன்றது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு மேக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ண செட்டுன்ற கான்செப்டை பைத்தானில் யூஸ் பண்ணுன்னா தே ஹவ் கிவன் இஸ் அன் எக்ஸாம்பிள். அண்ட் ஃபைனலி நம்ம லிஸ்ட்னா என்ன, டியூப்பிள்னா என்ன, செட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அண்ட் ஆனால் இது கூடவே 4ஆவதாக ஒரு டிக்ஷனரின்னு ஒன்று இருக்குங்க. அதை நான் உங்ககிட்ட தான் ஒரு டாஸ்காக கொடுக்க போகிறேன். ஸோ யூ ஆர் கோயிங் டு செக் அவுட், find out what is a dictionary collection is. Okay, so இப்போ நான் உங்களுக்கு லிஸ்டட் டியூப்பிள் செட்னா என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன், இன்டெப்த்தாக படிக்கிறதுக்கு டாஸ்க்கும் கொடுத்துட்டேன். இந்த லிஸ்டட் டியூப்பிள் செட் கூடவே கலெக்ஷன்ஸில் டிக்ஷனரின்னு ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்றத பார்த்துட்டு வாங்கன்றது ஒரு டாஸ்காக கொடுத்துட்டேன். அண்ட் வித் திஸ் நம்ம இன்னைக்கு டேயோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வாட் இஸ் கலெக்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன் யூ கேன் டூ ஆஸ்க் மீ. மித்ரன், இப்போ மற்ற ரெண்டுலேயுமே லிஸ்ட் டியூப்ல வந்து லெட்ஸே நான் வந்துட்டு அதை ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டு நம்பர் கொடுக்குறேன். இப்போ லெட்ஸே இப்போ செட்டில் நான் ஒரு உள்ள இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும்னா எப்படி ஆக்சஸ் பண்ணுறது மித்ரன்? இண்டெக்ஸிங் யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன ஆப்ஷன் இருக்குது அதில்? இல்லை, செட்டில் நீங்கள் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது, ஒரு பர்டிகுலர் டேட்டா மட்டும். அது மொத்தமாக தான், அது நீங்கள் லிஸ்ட் தான் போகணும். மொத்தமாக தான் பிரிண்ட் பண்ண முடியும். பிரிண்ட் ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு மொத்தமாக தான் வந்துடும், கரெக்டுங்களா? ஆமாம், நீங்கள் செட் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செட்டில் அவைலபிளாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அதுவும் செட் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மேக்ஸ், not max, Python. So here you will have an example. இதெல்லாம் தான் உங்களுக்கு செட்டில் இருக்கிற அவைலபிள் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு there is not an available option. So every time you can only print the entire group of elements தான். Okay, thank you Mithran. And everyone is clear, right?
சாட்ல கிளியர்னு போட்டிங்கன்னா கூட we will move on to the next. ஒரு டவுட் இல்ல. சொல்லுங்க. லிஸ்ட்ல ஆம். டேட்டா டைப் வந்து நம்பரா கொடுத்தா மட்டும் தான் எடுத்துக்குமா, ஸ்ட்ரிங் சேம் டேட்டா டைப் கொடுத்தா பிரிண்ட் ஆகுமா? Though- 1111 இருக்கு, அந்த மாதிரி ஸ்ட்ரிங்ல கொடுத்தா பிரிண்ட் ஆகுமா? ஸ்ட்ரிங் இல்லாட்டி பூலியன்ல கொடுத்தா பிரிண்ட் ஆகுமா? லிஸ்ட் அண்ட் டியூபிள் நம்ம ஆல்ரெடி இங்க மல்டிபிள் டேட்டா டைப் தானங்க வச்சிருக்கோம் இல்லையே. இல்ல இல்ல ஃபால்ஸ் இருக்கு, மல்டிபிள் டேட்டா டைப் one ஃபைன், இருக்கு. அது ஃபைன். அது டூப்ளிகேட்ஸா கொடுத்தா, ஃபால்ஸ் டூப்ளிகேட்ஸா கொடுத்தா பிரிண்ட் ஆகுமா கேக்குறேன். ஒன்லி வருமே. நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆகும். டூப்ளிகேட் Okay. எதுனாலும் நீங்க வச்சுக்கலாம். இன்னொரு ஒரு ஃபால்ஸ் எதுனா கூட ஓகே தான். டியூபிள்ஸ்லாம் அப்படிதான் வச்சுக்கலாம். சேம். நான் நார்மலா அலோவ்ஸ் டூப்ளிகேட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பெசிஃபிக்கா அலோவ் இன்டீஜர் டூப்ளிகேட்ஸ் இல்ல. அதான் Anything. எனி ஃபைன். Okay, guys. செட் வந்து டிக்ளேர் பண்ண முடியாது டியூபிள்ஸ் மாதிரி இண்டெக்ஸ் கரெக்ட்டா? ஆமாங்க. அது டிக்ளரேஷன் கிடையாது செட்டுக்கு. a equal to 10 a of 6 equal to so and so டிக்ளேர் பண்ண முடியாது. இண்டெக்ஸ் கிடையாதுனால டிக்ளேர் பண்ண ஆமா. முடியாது. எஸ், கரெக்ட். Okay, guys. Just give me a second. Just a second. I'll be back. Okay, guys. So let us move on to the next segment. So இப்போ அடுத்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம், what we are going to look into அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are going to talk about a new topic which is called as if and else அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசா ஒரு பார்க்க போறோம். if and else and loop. I think இது ரெண்டு தான் நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் போகும்போதே ரியல் டைம் பத்தி பேச ஆரம்பிச்சிடும். ரியல் டைம் பத்தி பேசிட்டு தான் ஃபங்க்ஷன்ஸ்க்கே ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ரெண்டு டாபிக் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி தான். இந்த if and elseமே நான் ஒரு பேசிக்கா என்னென்ன ஐடியா தான் கொடுக்க போறேன், முழுக்க நீங்க தான் எனக்கு அவுட்புட் அண்ட் ஆன்சரை கொடுக்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் if and else அப்படின்ற வார்த்தை என்னன்னா, இட்ஸ் அ டெசிஷன் ஸ்டேட்மெண்ட். DESCISION. ஓகே, டெசிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ நான் உங்ககிட்ட if do you want tea or else do you want coffee
ஸோ என்னோட இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ்லேயே இஃப் டு யூ வாண்ட் டீ ஆர் எல்ஸ் டு யூ வாண்ட் காஃபி ஐம் கிவிங் யூ 2 ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு டீ வேணுமா இல்லைனா காஃபி வேணுமா, ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இஃப் ஆர் எல்ஸ் அந்த மாதிரி ஐம் கிவிங் யூ 2 ஆப்ஷன்ஸ். அதே தாங்க இங்கேயும் பைத்தான்லையுமே ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். 2 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு செட் ஆகுதோ, எந்த ஆப்ஷன் கண்டிஷன் மீட் ஆகுதோ அது பைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ முதலாக சாரி ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் டு லுக் இன் டு சின்டாக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பண்ணுவேன். சின்டாக்ஸ் என்னன்னா, ஒரு இஃப் கண்டிஷன் இப்படி தாங்க இருக்கணும், இதுக்கப்புறம் இந்த வார்த்தை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐம் கோயிங் டு கிவ் இட் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் அப்படின்னு ஒரு வேர்ட் ஃபாலோடு பை ஒரு கண்டிஷன். கண்டிஷன் என்னன்னா அல்டிமேட்டா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்தா போதும். ஸோ இட் ஷுட் பி எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஏன்னா இந்த இஃப் அண்ட் எல்ஸ்ன்ற டாபிக்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ இஃப் ஒரு கண்டிஷன் தட் ஷுட் பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் கடைசியில் ஒரு கோலன்ல முடியுது. ஸோ லெட் மீ காப்பி திஸ் கோட். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு 3 வேர்டு எழுதியிருக்கேன். இஃப், எல்இஃப், எல்ஸ். இந்த 3மே கீவேர்ட்ஸ். இஃப்க்கு அப்புறம் ஒரு கண்டிஷன் இருக்கணும், எல்சிஃப்க்கு அப்புறம் ஒரு கண்டிஷன் இருக்கணும். அது எல்இஃப் தான், பேசும்போது எல்சிஃப் அப்படின்னு சொல்லுவோம். எல்ஸும் இஃப்பும் கம்பைன் ஆனதான் எல்சிஃப். ஸோ ஆனால் எல்இஃப் எழுதுவாங்க, அதான் கீவேர்டு. அண்ட் எல்ஸ், எல்ஸுக்கு அப்புறம் எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது, டைரக்டாக வில் பி கிவிங் அ கோலன். ஸோ இஃப் அ கண்டிஷன் அண்ட் எல்சிஃப் அ கண்டிஷன் அண்ட் ஃபைனலாக எல்ஸு அ கோலன். இதுதான் சின்டாக்ஸ். ஸோ இப்போ இந்த சின்டாக்ஸ் மைண்டில் வச்சுக்கிட்டு லெட் மீ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். நான் என்ன பண்ணிக்கிறேன், கீழே இதை டெலீட் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கோட் எழுதுறேன். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், a ஈக்குவல் டு 1. அடுத்த லைனில் இஃப்னு கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்னோட ஏ 5ன்ற நம்பரை விட பெருசாக இருந்துச்சுன்னா, ஸோ a இஸ் பிகர் தென் 5, கடைசியில் ஒரு கோலன். இப்போ நான் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், அதுதான் a கிரேட்டர் தென் 5, கடைசியில் ஒரு கோலன்னால இங்கே ஒரு கோலன் கொடுத்துட்டேன். இப்போ இந்த கண்டிஷன் என்ன பண்ணுன்னா, எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ஆன்சராக கொடுக்கும். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே உங்களுக்கு கடைசியாக என்ன சொல்லியிருப்பேன்னா, கம்பேரிசன் ஆப்ரேட்டர் 2 விஷயத்த கம்பேர் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதுதான் எனக்கு ஆன்சராக ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ இங்கேயும் எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வரப்போகுது. இப்போ தட் இஸ் 1 பாயிண்ட். அண்ட் அனதர், என்னோட லைன் எண்டிங்கில் டபுள் 2 புள்ளி, இந்த டாட் இந்த 2 இதில் முடியுதுங்க. உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே ஒரு 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 டாபிக் மைண்டில் வைக்க சொல்லியிருப்பேன். என்னன்னா, ஏதோ ஒரு ரேண்டம் வேர்ட் எண்டிங்ல ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ல முடிஞ்சிச்சுன்னா வாட் இஸ் திஸ் கால்ட் அஸ்? ஃபங்க்ஷன். சூப்பர். அந்த ரூலோடைய அது ஒரு அந்த ரூல் அது எல்லா லாங்குவேஜஸ்க்கு அப்ளிகபிள். பைத்தான், ஜாவா எல்லாத்துலேயுமே இட்ஸ் சேம் தாங்க. இப்போ ஒரு வேர்ட் எண்டிங்ல அப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராந்தசிஸ் இருந்தாலே அது ஃபங்க்ஷன். அது கூடவே இப்போ பைத்தான்ல ஒரு 2வது ரூல் நான் சொல்றேன். ஒரு லைன்ல அட் த எண்ட் 2 புள்ளி இந்த கோலன் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த லைன் டெஃபினட்டா ஒரு இன்டென்டேஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் இந்த லைன் எண்டிங்ல இப்போ நான் என்டர் அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, பாருங்களேன், என்டர் அடிக்கிறேன், நீங்களே பார்க்கலாம் என்னோட கர்சர் இங்கே ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் தள்ளி தான் ஸ்டார்ட்டே ஆகுது. அப்போ இந்த கேப் தான் இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அது பேக் ஸ்பேஸ் பண்ண எரேஸ் ஆயிரும். எப்படி நான் ஒரு இன்டென்டேஷன் கொடுக்கறது? 1 2 3 4 4 ஸ்பேஸ் பார் கொடுக்கலாமா? நோ, யூ ஷுட் நாட் கிவ் ஸ்பேஸ் பார். உங்க கீபோர்ட்ல டேப்னு ஒரு பட்டன் இருக்கும். 1 tab is equal to 1 indent. 1 second guys.
எஸ், சாரி ஃபார் தட். ஓகே, ஸோ இப்போ என்னோட ரூல் என்னன்னா, ஒரு லைன் கோலன்ல முடியுதுன்னா அடுத்த லைன் இண்டென்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ மீனிங் கோலன்ல முடிஞ்சு if I press என்டர், இப்போ பார்த்தீங்கன்னா சியர் if I press என்டர் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே ஒரு குட்டியாக ஒரு கேப் இருக்குது. இந்த குட்டி கேப்பை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணலாம்னா, யூ ஹாவ் டு யூஸ் டேப் பட்டன், டோன்ட் யூஸ் ஸ்பேஸ் பார். ஸ்பேஸ் பார் கொடுக்கறது ராங். ஸோ உங்கள் கீபோர்டில் ஒரு வாட்டி டேப் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒன் இன்டென்ட். ஸோ இப்போ இந்த இன்டென்ட்னா என்ன, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். பட் பிஃபோர் தட், let me just write a simple line of code to teach you what is if condition is. So print a is bigger than 5. அவ்வளோதான், டன். ஒரு 3 லைன் கோட் எழுதியிருக்கேன். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு ஸ்மால் இஃப் கண்டிஷன். ஸோ இதில் இது கூடவே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இஃப் கண்டிஷன் டாபிக் யூஸ் பண்ணணும்னா, இஃப்ன்றது மேண்டட்ரி ஆர் கம்பல்சரி எனிதிங் இஸ் ஃபைன். கண்டிப்பாக நீங்கள் இஃப்ன்ற ஒரு டேர்ம் எழுதி இந்த மாதிரி எழுதியே ஆகும். இப்போ என்னோட கோடில் இருக்கிறதே 3 லைன் தான். அதில் இந்த எல்ஸ் இதெல்லாம் எழுதவே இல்லை. அப்போ அதெல்லாம் என்னன்னா ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தே ஆர் நாட் மேண்டட்ரி ஆஃப் டு ஆட். ஸோ தே ஆர் போத் else if and else are ஆப்ஷனல். மீனிங் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் உங்கள் கோடில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன்லாம் என்னன்றதுன்னா இப்போ நெக்ஸ்ட் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள். என்னோட இஃப்ன்றது என்னன்னா இட்ஸ் அ டெசிஷன் ஸ்டேட்மெண்ட். என் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த லைன் ஒர்க் ஆகும். என் கண்டிஷன் ஃபால்ஸ்னா இந்த லைன் ரன் ஆகாது. அவ்வளோதாங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ என் கோடை ரன் பண்ணலாம். எனக்கு ஏதாவது அவுட்புட் வருமா, இல்லை there won't be any outputs? No, There won't be any output. there Yes. will be output. No, it will show So அதுக்கு false. முன்னாடி 1 greater than 5, it is true or false? False. So False. அப்போ if condition falseனால you can see here நான் ரன் பண்ணியிருக்கேன், எந்த விதமான அவுட்புட்டும் வரல. பட் ஆனால் இதுவே if I change my a value to 100, இப்போ a greater than 5, true or false? True. True. இப்போ நான் ரன் பண்ணனா you Output can will see be. here I'll be getting an output. Simple. அப்போ இந்த கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன். இது ட்ரூவா இருந்தா கோடை ரன் பண்ணும், ஃபால்ஸா இருந்தா கோடை ரன் பண்ணாது. அவ்வளவுதான் if and else. அப்போ இந்த இன்டென்டேஷனுக்கு அர்த்தம் என்னது? இந்த இன்டென்டேஷன் கொடுக்கலனா தப்பா எரேஸ் பண்ணா என்னோட விசுவல் ஸ்டுடியோ கோடே சொல்லிருச்சு, அந்த ஸ்குவிக்லி லைன்ஸை போட்டு அங்கே ஒரு எரர் இருக்குன்னு. ரன் பண்ணாலும் இன்டென்டேஷன் பேர் போட்டே ஒரு இன்டென்டேஷன் வந்துருச்சு. ஒரு இன்டென்ட் பிளாக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆஃப்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இன்டென்டேஷன் கொடுத்தே ஆகணுன்ற ரூலை கொடுத்துட்டேன். இப்போ இந்த இன்டென்டேஷனுக்கு என்ன அர்த்தம்? வை ஆம் ஐ கிவிங் திஸ் இன்டென்டேஷன்? ஸோ இங்கே நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ லெட் மீ கிவ் யூ an எக்ஸாம்பிள். ஸோ இப்போ என்னோட கோட்ல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு இந்த 3 லைன்ஸ் மட்டும் இன்டென்டேஷன்ல இருக்கு, ஆனா இந்த லாஸ்ட் இன்டென்டேஷன்ல இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாங்க லைக் இப்போ ஜாவா, C++லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி கர்லி பிராக்கெட்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ வாட் யூல் ஹேவ் இஸ் யூ ஹேவ் திஸ் கர்லி பிராக்கெட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு கர்லி பிராக்கெட் இருக்கும். அண்ட் C++லுமே சரி யூல் பி ஹேவிங் திஸ் கர்லி பிராக்கெட்ஸ். ஆனால் நம்மளுக்கு பைத்தான்ல இந்த கர்லி பிராக்கெட் இந்த கான்செப்டே கிடையாது. வெறும் இப்போ இந்த ஜாவா கோட்லையுமே நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் தள்ளி தான் இந்த பி எழுதியிருக்காங்க, ரெண்டு கேப் விட்டு தான் இந்த எஸ் வந்திருக்கு. இந்த இன்டென்டேஷன் இருக்கு, ஆனால் இந்த கர்லி பிராக்கெட் தான் மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் பைத்தான் அந்த கர்லி பிராக்கெட் கான்செப்ட்லாம் தூக்கிட்டு இந்த இன்டென்டேஷனே மெயினாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த இன்டென்டேஷனே மெயினாக வச்சிருக்காங்கன்றதுக்கு மீனிங் என்னன்னா, ஸோ ஆஃப்டர் இஃப் கண்டிஷன் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 3 லைன்ல இன்டென்டேஷனோட ஒரு 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்னோட இஃப்க்கு அடியில் எத்தனை லைன் இருக்குன்னா 3 லைன் இருக்கு. அண்டர் மை இஃப் ஐ ஹேவ் 3 லைன்ஸ் ஆஃப் கோட். மீனிங் இஃப் கண்டிஷன் ட்ரூனா இந்த 3 லைன் ரன் ஆகும்.
இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ்னா இந்த 3 லைனுமே ரன் ஆகாது. அப்ப இவர் பிரிண்ட் கிரீன்ஸ் டெக்னாலஜின்ற ஒருத்தர் இருக்காரு, இது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கே, அதுக்கும் இஃப்க்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது. ஸோ நான் வேணும்னே தான் இங்கே கேப் விட்டுருக்கேன். நான் வேணும்னே கேப் விடாமலே எழுதியிருக்கேன், உங்களுக்கு ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. சப்போ மை 3 லைன்ஸ் ஆர் அண்டர் மை இஃப் அண்ட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே அவுட்புட்ல வரும். ஏன்னா அதுக்கும் இஃப்க்கும் சம்மந்தமே இல்லை. இஃப் என்னன்னா என் கண்டிஷன் ட்ரூனா இந்த 3 லைன் ரன் பண்ண போகுது, கண்டிஷன் ஃபால்ஸ்னா இந்த 3 லைனை ஸ்கிப் பண்ண போகுது. ஆனால் இந்த பிரிண்ட் கிரீன்ஸ் டெக்னாலஜி எப்பவுமே அவுட்புட்ல வந்துகிட்டே தான் இருக்கும். அதுதான் இப்போ எக்ஸாம்பிளாக பார்ப்போம். நான் a = 1ன்னு சொல்கிறேன். இப்போ என் கோடை ரன் பண்ணா how many lines will be in the output? லைன் நம்பர் மட்டும் சொல்லு. how many lines? 152. Only one line. One. சூப்பர். நீங்களே பார்க்கலாம், only one line. And அதே மாதிரி if I put my a value as 16 and if I run this code, how many line? 4. Okay, let me run this. So you can see here 4 lines, which is condition trueன்றனால எனக்கு இந்த 3 lines run ஆகுது, +1 கிரீன்ஸ் டெக்னாலஜியும் சேர்த்து வருது. அப்போ என் கண்டிஷன் ட்ரூ ஆனாலும் ஃபால்ஸ் ஆனாலும் கிரீன்ஸ் டெக்னாலஜின்றது எப்பவுமே அவுட்புட்ல வருங்க. அதுதான் இந்த இண்டன்டேஷன்றதுக்கு மீனிங். ஸோ இதுக்கு மேலே நான் உங்களுக்கு எல்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியே கொடுக்க வேணாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குவீங்க. லெட் மீ கிவ் யூ ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் அலோன். ஸோ print smaller than 5 and print the random word. Okay, இது எல்லாமே ஸ்ட்ரிங் தாங்க. இங்க என்ன எழுதியிருக்கீங்கன்றது சும்மா ரேண்டம் கண்டென்ட் தான், ஜஸ்ட் செட் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட கோட்ல இது வரைக்கும் இஃப் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ எல்ஸ்ன்னு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிட்டேன். ரூல் பிரகாரம் ஒரு லைன் கோலன்ல முடியுதுன்னா அடுத்த லைன் இன்டென்டேஷன்ல இருந்தாகணும், அட்லீஸ்ட் ஒரு லைன் அது இன்டென்டேஷன்ல இருக்கணும். தட் இஸ் மேண்டட்டரி. அப்போ நாங்கள் இன்டென்டேஷனோட 2 லைன் எழுதியிருக்கேன். அண்ட் எல்ஸுக்கு அப்புறம் எந்த விதமான கண்டிஷனும் கொடுக்கக்கூடாது, ஏன்னா சின்டெக்ஸ்ல கிடையாது. டைரக்டா எல்ஸுக்கு அப்புறம் கோலன் தான். ஆனால் இஃப்க்கு அப்புறம் மேண்டட்டரியா ஒரு கண்டிஷன் கொடுக்கணும், எதர் இட் ஷுட் பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். இப்போ ஐ ஆம் கோயிங் டு கிவ் 2 and இப்போ என் கோடை ரன் பண்ணனா how many lines do you think will be in the output? 3. Okay, 3 lines. So let us see 2 greater than 5, condition true or false? False. False. ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளாக இங்கேருந்து ஜம்ப் பண்ணி எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்த 2 lines +1 கிரீன்ஸ் டெக்னாலஜின்றது லைனு. ஸோ 2 + 1 which is a is smaller than 5 hello world and கிரீன்ஸ் டெக்னாலஜின்ற அவுட்புட் வருதுங்க. இப்போ இதுவே என்னோட ஏ வேல்யூவை 200ன்னு மாத்துறேன். ஸோ நவ் இஃப் ஐ ரன் திஸ் கோட், வாட் வில் பி த அவுட்புட்? 4 lines. சூப்பர். ரன் பண்ணுவோம். 200ல 200 இஸ் கிரேட்டர் தென் 5, அப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்போ இஃப் அண்ட் எல்ஸ்ன்றது ஒரு டெசிஷனுங்க. டெசிஷன் என்னன்னா, ஒன்று இந்த 3 லைனை ரன் பண்ணு, இல்லை இந்த 2 லைனை ரன் பண்ணு. அதுதான் இஃப் அண்ட் எல்ஸ். இதுவா அதுவா, இந்த 2ல ஏதாவது ஒன்று. அதை யார் டிசைடிங் அத்தாரிட்டினா இதுதான். என் கண்டிஷன் ட்ரூனா இந்த 3 லைன் ரன் பண்ணுவேன், என் கண்டிஷன் ஃபால்ஸ்னா இந்த 2 லைன் ரன் பண்ணுவேன். இப்போ என் கண்டிஷன் ட்ரூன்றனால இந்த 3 லைன் மட்டும் தான் ரன் பண்ண போகிறேன், இந்த 2 லைன் இனிமேல் ரன் ஆகாது. அப்போ 3 + 1. இந்த கிரீன்ஸ் டெக்னாலஜின்றது ஆக்சுவலாக இப்படி தான் எழுதுவாங்க, கொஞ்சம் கேப் விடுவாங்க, ஏன்னா அதோட இஃப் அண்ட் எல்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்றது. நான் இந்த இண்டன்டேஷன் புரிய வைக்கிறதுக்காக நான் வேறுனே பக்கத்தில் எழுதியிருந்தேன். ஸோ அப்போ இஃப்ல இந்த 3 lines +1 கிரீன்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஐ வில் பி கெட்டிங் 4 lines in my output screen. ஸோ அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இஃப் அண்ட் எல்ஸ்னா என்ன அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இப்போ நவ் லெட் மீ புட் 5 again over here. இப்போ how many lines will be in the output? 1. 3 lines. 3 lines. 3 lines. Super. Because So, only bigger than yeah, super. So இப்போ அந்த இப்போ இதே கொஸ்டின் நான் திருப்பி கேட்குறேன், இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? False. அவ்வளோதாங்க. False. இந்த 1 லைன்னு சொன்னது யூஆர் அப்சல்யூட்லி ஃபைன் தான்.
பிகாஸ் நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்னா, நீங்க உள்ள இருக்கிற இந்த கண்டென்ட்டை படிச்சிட்டீங்க. மீனிங் ஏ இஸ் ஸ்மாலர் தென் 5a, பிக்கர் தென் 5a. ஆனால் ரெண்டுமே கிடையாது. ஏ ஈக்குவல் டு 5 ஆச்சே, அப்போ ரெண்டுமே ஒர்க் ஆகாது, கிரீன்ஸ் டெக்னாலஜி ஒர்க் மட்டும்தான் வரும், ஒன் லைன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து சொல்லிட்டீங்க. அதனால தான் நான் ப்ரீவியஸ் டாப்பிக்கில் ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். என்னன்னா, இந்த வேர்டெல்லாம் சும்மா டம்மி தாங்க, ரேண்டம் லெட்டர் நீங்கள் என்ன வேணா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் திங், பைத்தானுக்கு ஒரு சென்டென்ஸை படித்து புரிஞ்சுக்கலாம் தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்ட்ரிங் மீனிங் செட் ஆஃப் கேரக்டர்ஸ், அவ்வளோதான். இட் வில் ஹேவ் சம் செட் ஆஃப் மிக்ஸ்டு ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர், அவ்வளோதான் அதுக்கு தெரியுமே ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது பிக்கர் தென் 5, ஸ்மாலர் தென் 5ன்னு சொல்லிட்டு அது படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் அதுக்கு பவர் கிடையாது. சப்போ அது எப்படி ஒர்க் ஆகும்னா, கண்மூடித்தனமாக கண்டிஷன் ட்ரூவா 3 லைன் ரன் பண்ணுவேன், கண்டிஷன் ஃபால்ஸா இந்த 2 லைன் ரன் பண்ணுவேன். நீங்கள் சொன்ன மாதிரி 5 கிரேட்டர் தென் 5 ஃபால்ஸ்ன்னு சொன்னீங்களா, அப்போ எல்ஸில் போயிட்டு இந்த 2 லைன் ரன் ஆகும், +1 கிரீன்ஸ் டெக்னாலஜி. அப்போ இந்த கோடில் எந்த விதமான தப்புமே கிடையாது, இந்த கோடு எல்லாமே கரெக்டு தான். ஆனால் தட் இஸ் அ லாஜிக்கல் மிஸ்டேக். நீங்கள் எழுதியிருக்கிற கோடில் எந்த விதமான பிள்ளையும் இல்லை. பட் ஆனால் லாஜிக்கல் மிஸ்டேக் என்னன்னா, திஸ் கோட் இஸ் நாட் ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம். என்னன்னா, பெரிய நம்பராக கொடுத்தா ஓகே, சின்ன நம்பராக கொடுத்தா ஓகே, அதே நம்பராக கொடுத்தா அப்போ பிகர் ஸ்மாலர் கூடவே எக்ஸ்ட்ராவா ஒரு கண்டிஷன் வேணும், ஈக்குவல் டு அப்படின்னு. அது இன்பில்ட்டா நான் எழுதாதனால அது எனக்கு ஸ்மாலர் அப்படின்ற தப்பான அவுட்புட் கொடுக்குது. அப்போ இங்க இன்னொரு ஒரு ஆப்ஷனல் ஸ்டேட்மெண்ட் which is else if, அதை நான் என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன், which is else if suppose a is double equal to 5. 2 வாட்டி ஈக்குவல் போட்டிங்கன்னா அது கம்பேரிசன் ஆப்ரேட் ஆகுங்க. ஸோ இட் கம்ஸ் அண்டர் கம்பேரிசன். ஒரு வாட்டி ஈக்குவல் தான் அசைன்மெண்ட், 2 வாட்டி ஈக்குவல் கம்பேரிசன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் கொடுக்கும். ஸோ அப்போ நான் அதே கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் சப்போஸ் ஏ இஸ் டபுள் ஈக்குவல் டு 5னா print a is equal to 5. இந்த ஏவை கூட நான் வேரியபிளா காமிக்கிறேன். Okay, so let us run this. So அதுக்கு முன்னாடி இப்போ a equal to 5, இப்போ a greater than 5 is false. அப்போ அடுத்து இதை தாங்க செக் பண்ணும். Since that is true, so இப்போ how many lines will be in the output if now? 2. So இப்போ இந்த a-வை இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்கா இருந்ததை வேரியபிளா எடுத்து போட்டோம் இல்லை. ஸோ அப்போ வேரியபிள் இஸ் ஸ்மாலர் தென் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு வேரியபிள்ஸ் அப்படி வரும். அப்போ இப்போ எனக்கு என்ன வருதுன்னா 5 is equal to 5 அப்படின்னு வருது. இப்போ இதுவே if I give 500, what will be the how many lines will be in the output? 4. Super. 500 is bigger than 5. Code inside if weekend Green's technology. And either way, if I give -99, இப்போ Only 3. 3 lines. 3 lines. else command work ஏன்னா இதுவும் ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ். அப்போ ஃபைனலாக எல்ஸில் இருக்க 2 lines +1. ஸோ பிகாஸ் ஆக்சுவலாக நெகட்டிவ் நம்பர் வந்து 5ஓட சின்னது தான். ஸோ -99 is smaller than 5. ஹலோ வேர்ல்ட் அண்ட் கிரீன்ஸ் டெக்னாலஜி. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எல்ஸ் இஃப் அண்ட் எல்ஸ்ன்றது ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது மேண்டட்டரியாக இருக்கணும்னு இல்லை. ஆனால் எப்பவுமே இஃப்ன்றது ஸ்டார்டிங், அப்போ இஃப் கூட தான் ஸ்டார்ட்டே பண்ணும், அப்போ அது கம்பல்சரி. அது கூடவே எல்ஸ் இஃப்ன்றது எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் எழுதிக்கலாம், as many as you want. அதான் ஃபைனல் பாயிண்ட், as many as you want. மீனிங் இன்னொரு else if வேணுமா ஆட் பண்ணிக்கோ, லைக் a is less than or not equal to ஏதாவது உங்களுக்கு என்ன சிம்பிள் வேணுமோ அந்த மாதிரி you can put it. So இந்த மாதிரி else if மட்டும் you can add as many as you want. ஆனால் அந்த சின்டாக்ஸ்னு ஒன்று இருக்கு. இஃப்க்கு அப்புறம் தான் else ifலாம் முடிஞ்ச அப்புறம் தான் கடைசியில் தான் எல்ஸ். எனக்கு எல்ஸே வேணாம் அப்படின்னா அதையும் தூக்கிடலாம், வெறும் இஃப் எல்எஃப் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே உங்களோட கன்வீனியன்ட், எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ, உங்களோட ப்ராப்ளம்க்கு நீங்கள் எப்படி சால்வ் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் செட் இட் அப். ஸோ வித் திஸ் யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் த செகண்ட் டாபிக் which is if and else அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்.
ரிமைனிங் ஒரே ஒரு கான்செப்ட் லூப். அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஈஸியான I'll be teaching you. பட் So பிஃபோர் one மூவிங் doubt. அட் தட் that's what. ஸோ சப்போஸ் இது வரைக்கும் நான் பேசுனதுல எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன் டு ஆஸ்க் மீ. சொல்லுங்க. Sir, இல்ல if part கொடுத்தா else part வந்து mandatory தானே? நம்ம Mandatory. ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுறச்சு வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வரணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லாகின் பேஜ் வந்து நான் இஃப் கண்டிஷன் வச்சு அதாங்க செக் பண்றேன். நீங்க அது So, உங்க கன்வீனியன்ட். நீங்க வேணும்னா ஆட் பண்ணிருங்க. பைத்தான்ல அது இல்லைன்னா தப்பு இல்லைன்னு சொல்றேன். இட்ஸ் நாட் மேண்டட்ரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கோடு ஃபர்ஸ்ட் டைப் பண்ணும்போது இது மட்டும் தான் இருந்துச்சு, இஃப் பிரிண்ட். எல்ஸ்ன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் பைத்தான் என்கிட்ட வந்துட்டு இல்லை நீங்கள் எல்ஸ் கொடுத்தே ஆகணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. பட் ஆனால் எல்ஸ் நீங்கள் எழுதுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு, நீங்கள் வேணும்னா எழுதிக்கோங்க. ஆனால் பைத்தான்ன்ற லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எல்ஸ்ன்றது ஆப்ஷனல். பட் உங்கள் கோடில் நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி லாகின் லாக் அவுட் எஸ் அது தேவைப்படும். பட் ஆனால் இட்ஸ் நாட் மேண்டட்ரி எவ்ரி டைம் யூ ஹேவ் டு யூஸ் எல்ஸ் கண்டிஷன். இட்ஸ் நாட் மேண்டட்ரி எவ்ரி டைம் யூ ஹேவ் டு யூஸ் எல்ஸ் இஃப் கண்டிஷன். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கஸ்டமைசேஷன் உங்கள் டிசைன் அப்படின்னு சொல்லிடுறோம். அவ்வளோதாங்க. okay, okay, fine. Thank you. ஸோ ஒரு டவுட் என்னன்னா வந்துட்டு இப்போ இஃப் கண்டிஷன் நம்ம இங்க ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இது இங்க தான் முடியுதுன்ற மாதிரி எண்ட் கண்டிஷன் எங்க போடுவோம் நம்ம? இந்த இஃப் எண்ட் இஃப் மாதிரி அந்த என்டெஃப்ன்ற மாதிரி எதுவும் இல்லைங்க. இதுலேருந்து இது வரைக்கும் தான். அதை நம்மளே பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் ஆரம்பிக்கிறோம்னா வந்துட்டு சம் பிரேசஸ்குள்ள இருக்க லைன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு எக்ஸிக்யூட்டபிள்ன்ற மாதிரி சில டைம்ஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே, கோ ஆன். ஸோ அது வந்துட்டு எப்படி நம்ம இங்க ஐடென்டிஃபை பண்றது? இப்போ அதாங்க இங்கே பிரேசஸே கிடையாது. இங்கே கான்செப்டே இன்டென்டேஷன் தான். ஸோ அப்போ எத்தனை லைன் இன்டென்ட் கடியில் இருக்கோ அத்தனை லைன் இஃப் கடியில் இருக்கு. ஸோ தட் இஸ் ஹவ் யூ வில் ஐடென்டிஃபை. ஓகே. இங்கே அந்த கர்லி பிராக்கெட் பிரேசஸே இல்லை. லைக் நார்மலாக வேறு லாங்குவேஜஸில் இப்படி கொடுத்துருப்பாங்க, ஃப்ரம் ஹியர் டு ஹியர் பிலாங்ஸ் டு இஃப் அப்படின்னு. பட் ஆனால் இங்கே பைத்தானில் அந்த சிம்பிளே சப்போர்ட்டட் இல்லை. ஓகே. சார் இந்த இஃப்க்கும் எல்எஃப்க்கும் என்ன சார் பெரிய டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் இல்லை. உங்களுக்கு காஃபி வேணுமா, டீ வேணுமா, இல்லை ஜூஸ் வேணுமா, 3 ஆப்ஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க. அப்போ யூ வில் கோ இஃப். அது இல்லைனா திஸ், அது இல்லைனா திஸ், அந்த மாதிரி. பட் ஆனால் வி கேன் கிவ் இட் லைக் இஃப் இன்னொரு இஃப்னு கூட கொடுக்கலாம்ல, ஏன் எல்எஃப்னு போகணும்? இன்னொரு இஃப்னு கொடுத்தீங்கன்னா இப்போ எல்எஃப்எஸ் 2 ஆப்ஷன்ஸ், திஸ் ஆர் தட், அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு let's say an example. One second. Sorry, I closed it. ஸோ இஃப் அண்ட் எல்எஃப் இவங்க 2 பேருமே ஒரே ஃபேமிலி. லைக் இஃப்க்கு அப்புறம் எல்ஸ் இஃப் அப்படின்னு வராங்க. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அக்கார்டிங் டு மை வேல்யூ திஸ் கண்டிஷன் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஆனால் பைத்தான் என்ன பண்ணுன்னா லைக் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ அப்படின்றனால அந்த செகண்ட் எல்ஸ் இஃப்னு ட்ரூ தான், ஆனால் அதை போய் ரன் பண்ணாது. ஏன்னா as I said it's a decision statement. ஒரு சாய்ஸ் மட்டும் தான் பிக் பண்ணும். முதல் சாய்ஸே ட்ரூன்றனால இட் இஸ் கோயிங் டு ஒன்லி ரன் தட். ஸோ ஒன் செகண்ட், this code and comment. இப்போ ரன் பண்ணனா எனக்கு ஒரே ஒரு அவுட்புட் ஏ இஸ் பிகர் தென் 5 தான் வருது. இந்த ஈக்குவல் டு ரன்னே ஆகலை, ஏன்னா 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் ரன் ஆயிடுச்சு. ஆனால் இதுவே இப்போ சேஞ்ச் டு ஜஸ்ட் இஃப். இது என்ன அர்த்தம்னா பைத்தான் கோடில் நீங்கள் 2 செப்பரேட் இஃப் கண்டிஷன் எழுதியிருக்க மாதிரி அர்த்தம். நீங்கள் பக்கத்தில் எழுதினாலுமே அந்த செப்பரேட்லி செக்கிங் whether this condition is true, ட்ரூனா ரன் பண்ணு. அகெயின் செப்பரேட்லி செக்கிங் whether this condition is true, ட்ரூனா ரன் பண்ணு. அப்போ ப்ரீவியஸில் எனக்கு ஒரு அவுட்புட் தான் வந்தது. when it was only if and else if I was getting only one line of output. ஆனால் இப்போ நான் 2 if கண்டிஷன் போட்டோன்னா 2மே வருது. ஆனால் இங்கே if I say elif, they
come under the same family, meaning if, elif, this or that. அதில் எனக்கு ஒரு வாட்டி தான் வருது. ஸோ யூ கேன் சே திஸ் இஃப், எல்எஃப், எல்ஸ் இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு சாய்ஸஸ். அதுக்கப்புறம் உங்கள் கோடில் மறுபடியும் நீங்கள் இன்னொரு எஃபெக்ட் போட்டு again you can keep on writing another set of conditions. ஓகே சார், அண்டர்ஸ்டுட் சார். ஸோ பைத்தான்ல ஒரு இஃப் தான் யூஸ் பண்ண முடியுமா இல்லை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா மல்டிபிள் இஃப்? எவ்வளோ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க அந்த உங்கள் Use கோடில். பண்ணிக்கலாம். as many as you want தான். ப்ரோ அந்த கிரீன்ஸ் டெக்னாலஜி இருக்குல்ல, ஆமாம். நம்ம அந்த பிரிண்ட் கிரீன்ஸ் டெக்னாலஜி அது நம்ம இண்டென்ட் இல்லாம தனியா போட்டுருக்கோம் இஃப் கீழே. அந்த இஃப்க்கு மேல இருக்க ஸ்டேட்மெண்ட்ல நம்ம போட்டா அது ஒர்க் ஆகுமா? எந்த லைன் நம்பரில் என்ன போட சொல்கிறீங்க? லைக் பிரிண்ட் நம்ம வந்து இஃப்க்கு கீழே தானே அந்த ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். இஃப் கீழேனா ஒரு 3 பிரிண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, அது இல்லாம கிரீன்ஸ் டெக்னாலஜி நம்ம ஒரு பிரிண்ட் வந்து இண்டென்ட் இல்லாம கொடுத்துருக்கோம் டேரக்டா. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஒரு பைத்தான் கோடு So 50 லைன் 60 லைன்ஸ் கிட்ட இருக்கும். அதில் ஒரு 6 லைன் இஃப் எல்ஸ் அது முடிஞ்சிருச்சு. இந்த அடுத்து நான் வேற லைன், அடுத்து வேற கோட்லாம் இருக்கும்ல, அதுக்கு நான் போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே, இது ஒரு ஆப்ஷன்ஸ் லைன் மாதிரி நீங்க போயிட்டு இருக்கீங்க கண்டினியூஷன். ஸோ பெரிய கோட்ல நடுவில் ஒரு இஃப் எல்ஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்த செட் ஆஃப் கோடுக்கு நம்ம போய்க்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ ஓகே, இப்போ இதே கோட்ஸை நம்ம இஃப் இல்லாம எழுதிருந்தோம்னா, இஃப்க்குள்ளேயே கொண்டு வராம எழுதிட்டு இருந்தோம். எல்லா லைனும் 1 by 1 நம்ம இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தோமே, அந்த மாதிரி எல்லா லைனும் ரன் ஆகும். ஓகே ஓகே, புரியுது புரியுது. இஃப் ஸ்டேட்மெண்ட் குள்ள கொண்டு வரதுனால ஒரு இஃப் அண்ட் எல்ஸ் குள்ள ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம், அடுத்து கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். கரெக்ட். ஓகே ஓகே. மித்ரன், ஒன் செகண்ட். சொல்லுங்க. ஸோ இஃப் பார்த்துக்கு அப்புறம் நம்ம என்ன உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க, சாரி. பார்ட்ல வந்து இன்டென்டேஷன்ல என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் வந்து அந்த இஃப் லூப் கன்சிடர் பண்ணிக்கும். ஒன்ஸ் அதை நம்ம பிரேக் பண்றச்ச வந்து அது மீன்ஸ் நார்மல் கோடு அந்த கண்டிஷன் செக் பண்ணே வராது, டிஃபால்ட்டா கோட் ரன் ஆகுற மாதிரி வந்துரும். கரெக்ட். இப்போ இந்த லைன்ஸ்ல இந்த 2 லைன்ஸ் தான் எல்ஸ் கடியில இருக்கு. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்டென்டேஷன் இல்லாதனால தட்ஸ் a separate line. கரெக்ட். வாட் இஸ் திஸ்? இன்டென்டேஷன் இல்லாதனால it belongs to normal code. க்ளோஸ் பிரேசஸ் கொடுக்கிறது இதுல வந்து நம்ம ஒன்ஸ் இன்டென்டேஷன் பிரேக் பண்றச்ச அது அந்த லூப் க்ளோஸ் ஆன மாதிரி இதுல. ஆமா கரெக்ட். அந்த பார்ட் ஆஃப் எல்ஸ் கடியில இருக்க கோட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எஸ், ஓகே ஓகே. ஓகே super. So let's move on to the final topic. Final topic என்னன்னா, இதான் நம்ம டெக்னிக்கலாக லேர்ன் பண்ண போகிற லாஸ்ட் டாபிக். இதுக்கப்புறம் நம்ம தியரிட்டிக்கலாக தான் திருப்பி பேச போகிறோம். நான் இவ்வளோ நேரம் நம்ம பைத்தான் லேர்ன் பண்ணமே, அதை வச்சு ரியல் டைமில் என்ன பண்ணுறாங்க, சும்மா 2 எக்ஸாம்பிள் நான் நெட்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணால் கூட இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லுக் இன்டு இட். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம லூப்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்ப்போம். லூப் அப்படின்றது என்னன்னா, இப்போ நான் உங்ககிட்ட பிரிண்ட் நம்பர் ஃப்ரம் 1 to 10 அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக print 1 to 10 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக தான் 1 to 10 டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே பிரிண்ட் நம்பர் ஃப்ரம் 1 to 100ன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் மேனுவலாக தான் 1, 2, 3, 4, 5, 6 up to 100 வரைக்கும் டைப் பண்ணணும். ஏன்னா இன்னும் நான் உங்களுக்கு லூப்ன்ற கான்செப்ட் சொல்லியே கொடுக்காதனால இது வரைக்கும் இஃப் ஐம் டெல்லிங் யூ டு டூ அன் ஆக்டிவிட்டினா இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ லூப் அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். பைத்தான்ல லூப்ன்றது 2 வெரைட்டி தான். ஒன்று வைல் லூப், இன்னொன்று ஃபார் லூப். வைல் லூப்ன்றது மோஸ்டா நம்பர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் லூப்ன்றது எதுக்காகனா, ஓகே நம்ம ஃபார் லூப்பை ஸ்ட்ரிங், லிஸ்ட், டியூபிள், செட், டிக்ஷனரி இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்குமே வில் செக் அவுட் அன் எக்ஸாம்பிள். அதுக்கு முன்னாடி நம்ம இஃப் அண்ட் எல்ஸ்ல எப்படி சின்டாக்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். சின்டாக்ஸ் என்னன்னா, ஒரு லூப் இப்படி தாங்க இருக்கணும், இதான் ரூலு, இந்த வேர்டுக்கு அப்புறம் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் பார்த்தோமா. அதே மாதிரி வைல் லூப்புக்கும் வைல்னு ஒரு வார்த்தை ஃபாலோட் பை ஒரு கண்டிஷன், அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆக இருக்கும், அண்ட் கடைசியில் ஒரு கோலன்.
அதுதாங்க நம்மளோட ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ அப்போ நம்ம இஃப் அண்ட் எல்ஸோட சின்டெக்ஸே தான். இந்த இங்கே இஃப்ல இருக்கிற அதே சின்டெக்ஸ் தான். ஆனால் ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னன்னா கடைசியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வயலுக்கு அப்புறம் அந்த இஃப்ன்ற வார்த்தைக்கு பதிலாக வயலுன்ற